ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமவா பார்க்கலாம் வாங்க. ஐஸ்வர்யாவும் தான் அந்த குழந்தை காணாமல் போகிறதுக்கு காரணன்றதை செய்து தெரிஞ்சுட்டு ஐஸ்வர்யா கணத்தில் பல்லாறு பல்லான்னு விடுறாங்க. ஐஸ்வர்யா சேது ராஜா அங்கே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்ன மன்னிச்சிருங்க அங்கிள், மன்னிச்சிருங்க சேது மாமா அப்படின்றாங்க. ஈஸ்வரி இருந்துட்டு இல்லை அந்த குழந்தை தான் வந்து சேது ஐஸ்வர்யா கூட ஒன்று சேராது இருக்கிறதுக்கான காரணமோ நினைச்சோம் மாமா, அதனால தான் இப்படி நாங்கள் பண்ணிட்டோன்றாங்க. ஒரு பிஞ்சு குழந்தைய வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கியே, உனக்கு கொஞ்சம் அசிங்கமா இல்லையா ஈஸ்வரி அப்படின்ட்டு மோகனா திட்டிட்டு இருக்காங்க. இல்ல அது வந்து காண்றாங்க, போது நிப்பாட்டுன்றாங்க. ஒரு பிஞ்சு குழந்தைய இந்த நிலைமைக்கு ஆளாக்க உங்களுக்கு எல்லாம் எப்படிதான் மனசு வருதோ தெரியல, என்ன மாதிரி ஆளுங்க நீங்க அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ராஜாங்க இருந்துட்டு இந்த அளவுக்கு மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறீங்க, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, அந்த குழந்தை இந்த மாதிரி பண்ணிருக்கீங்கன்னு சேது இருந்துட்டு அப்பா இவங்களை மன்னிக்கவே கூடாது, உங்களுக்கு ஒரு சரியான தண்டனையை நம்ம கொடுத்தாகணும் பான்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி என் குழந்தையவே இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்காங்க, என் குழந்தைய இல்லாத பண்ற அளவுக்கு இவங்க இருந்திருக்காங்களா, அப்படிப்பட்டவங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்ட்டு சேது சொல்றாங்க. ஐஸ்வர்யாவும் ஷாக் ஆகுறாங்க. சேதுவும் ராஜாங்கமும் ஐஸ்வர்யாக்கும் என்ன மாதிரியான தண்டனையை கொடுக்க போறாங்கன்றத அடுத்த வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.